ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். லவ் பாண்டிங் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் இது கலெக்டிவ் ரீடிங். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுங்க, ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. உங்களுக்கு ப்ரேயர் இருந்தால் கமெண்ட்ல பதிவிடுங்க. லைக் ஏன் கொடுக்க சொல்றேன்னா, நீங்கள் சேனலோட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான மெசேஜ் வரும். அதனால தான். வார்னிங், you are losing me because of your behavior. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட நபர் உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் என்னன்னா, நீ என்னை வந்து இழந்துட்ட பிகாஸ் நான் கிடையாது, உன்னோட பிஹேவியர்னால தான். உங்ககிட்ட ஒரு சரியான நல்ல பிஹேவியர் இல்லை. சில பேருக்கு உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் இப்போ நோ கான்டாக்டாக போயிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் நோ கான்டாக்டாக இருக்கு அப்படின்னா, உங்களோட நடவடிக்கைகள் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. அந்த பிஹேவியர் பார்த்து அவங்களுக்கு பிடிக்காம தான், அதனால உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வார்னிங் மெசேஜாகவும் டிவைன் உங்களுக்கு வார்னிங் மெசேஜாகவும் கொடுக்குறாங்க. அவேர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, லவ்விங் யூ இஸ் லைக் எ பிரீத்திங். சில பேர் வந்து நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும், நான் எப்படி மறக்க முடியும் உங்களை, நான் வந்து தொடர்ந்து உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்கேன், நான் என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்ற அந்த ஒரு உங்கள் நபர் உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் தான் அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூவான லவ் பாண்டிங் மாதிரி தெரியுது. பட் நீங்கள் சில நேரத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு வந்து அவங்கள மறக்க முடியல. ஆனால் நீங்கள் இப்படி இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த லவ் பாண்டிங்கை வந்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபர் இது ஒரு பர்டிகுலர் நபருக்கு அப்படியே வர மாதிரி இருக்குது. ஃபுல் இது அப்படியே எனக்கு இந்த கார்டு வந்தது. ஐ எம் அட்ஜஸ்டட் லாட், நோ மோர் நவ், ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸ், செல்ஃப் ஹீலிங். இப்போ உங்கள் நபர் வந்து உங்கள் கூட திரும்ப ரீஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு புரிதல் இதெல்லாம் வந்துட்டு அவங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தனிமை, எனக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை வந்து இதுலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும், தன்னோட மனசை காப்பாற்றிக்கணும்ட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இது ஒரு சிலர் டிபெண்டன்ஸ். ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கீங்க. இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் நான் ஒன்று தொடர்ந்து நேசிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. சில பேர் வந்து இப்போ திடீர்னு ஒரு பிளான் பண்ணிட்டு 2 பேரும் வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப நாளாக மீட் பண்ணாமல் நீங்கள் வந்து இருக்கீங்க. இந்த லவ் பாண்டிங் வந்து எப்படின்னா, சில பேர் கம்யூனிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோன்லேயே பண்ணுறது, இல்லை வந்து வாய்ஸ் கால், வீடியோ கால் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு பேசுவீங்க. அதுக்கான ஒரு நேரம் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் டியூரேஷன், ஒரு லாங் டைம், ஒரு ட்ரிப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்க. நீங்கள் அடிக்கடி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனால் அகைன் அண்ட் அகைன் அவங்க உங்களோட நம்பிக்கையை உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க. அதனால உங்களோட இதயம் ரொம்பவே வலிக்குது. உங்களோட இது வந்து ரொம்ப கதறல் அந்த மாதிரி. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க. எதுக்கு சும்மா அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு வாட்டி மன்னிக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதுவாகுதுன்னா 1 or 2 டைம் மன்னிக்கலாம், ஏற்றுக்கலாம், பேசலாம். பட் அகைன் அண்ட் அகைன் அவங்க அதை வந்து உங்களை புரிஞ்சுக்காம இது பண்ணுறாங்கன்னா, அதில் நீங்கள் எதுக்கு இவ்வளோ காயப்படணும்? ஹீலிங் தேவை செல்லுங்களே. ஒரு சிலர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகேவா?
ரொம்ப தனிமையில கத்துறது, அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப நாளா அழுத்தி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அது எக்ஸ்பிரஸ் ஆகும் இல்லையா? அப்படியே வெடிச்சு சிதற மாதிரி உங்களுக்கு அது மாரி ஒரு ஃபீல் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து இந்த லவ் பாண்டிங்ல இருந்து உங்கள விட்டு மூவ் ஆன் பண்றேன். பல விஷயங்களுக்காக நான் மூவ் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. இது ரிலேட்டடான கார்ட் மாரி தான் தெரியுது. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆ அவங்களால அகைன் அகைன் நீங்க வந்து பெயின் இது பண்றதுனால, உங்களுக்கும் 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அத அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. பட் உங்களால அந்த மாதிரி இருக்க முடியல. சரியா? இது ஒரு ஷார்ட் இது ஒரு ஷார்ட் ரீடிங்கா தரேன். நீங்க டெப்த்தா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பிரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. இவங்க வந்து உங்களுக்கான பாண்டிங் இல்லன்னா, நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. இதுலருந்து ஹீல் ஆயி வெளிய வாங்க. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். நீங்களே உங்க ஃபியூச்சர ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நெறைய பேர் பண்ற தப்பு, ஒரு வாட்டி லவ் பாண்டிங்ல ஃபெயிலியர் ஆகுது, இல்ல திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அகைன் அகைன் அவங்க ட்ரை பண்ற விஷயங்கள், அவங்க ஜாப் கேரியர்ல அடி வாங்கும். மத்த ரிலேட்டிவ்ஸ் இவ ஃபாதர், மதர், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அந்த மாதிரி இல்லன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே பிளாக்கேஜ் ஆகும். அது எதனாலன்னா, நீங்க எமோஷனலா ஒரு இடத்துல அடி வாங்கி உங்க எனர்ஜி லூஸ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா, நெகட்டிவான பீப்பிள் பாத்தீங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவாங்க. ஆனா, இந்த மாதிரி ரொம்ப அப்பாவித்தனமா மத்தவங்கள நம்பி ஏமாறுறது, வலிய அனுபவிக்கிற பீப்பிள் வந்து நெறைய பேர் அவங்களுக்கு அடுத்தடுத்து வலிகளே தான் வரும். ஏன்னா, அவங்க வந்து எமோஷனலா லாக் ஆயி, உங்க எனர்ஜி நீங்க வந்து ட்ரைன் பண்ணிக்கிறீங்க. எனர்ஜி ட்ரைன் ஆயிட்டு இருக்கும்போது, உங்களால எந்த இடத்துலயுமே எ வந்து ஃபுல் ஃபோக்கஸிங் இருக்காது. ஃபோக்கஸிங் ஒரு இடத்துல இல்லன்னா, அந்த இடத்துல எப்படி சக்சஸ் கிடைக்கும்? கான்ஃபிடென்ட் போச்சு. உங்களோட தன்னம்பிக்கை உடைஞ்சது. உங்களோட ஹெல்த், மனசு எல்லாமே உடைஞ்சுச்சுன்னா, உங்களால எதுலயுமே அடுத்தது ஒரு நியூ லைஃப் வந்தா கூட உங்களால அதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் அவேரா இருங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. நான் அதனால தான் சொல்றேன். ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஹீலிங் செக்ஷன்லாம் கூட இருக்கு நம்மகிட்ட. அதெல்லாம் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ளவர் தெரப்பி இருக்கு. ரேக்கி ஹீலிங் இருக்கு. 7 சக்ரா ஹீலிங் அந்த இது இருக்கு உங்களுக்கு. 6 சக்ரா அந்த கிளென்சிங், பிளாக்கேஜஸ் இருந்தா கிளியர் பண்ணி குடுக்குறேன். பாஸ்ட் கர்மா, அந்த பாஸ்ட் பெயின் இந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் ஆகுறதுக்கான ஏஞ்சல் கிளாஸ் இருக்கு. ஆர்க்ஏஞ்சல் கிளாஸஸ் தனியாவே இருக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள், நெறைய அந்த ஸ்பிரிச்சுவலா உங்கள நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணிக்கலாம். ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், ஹெல்த் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும் சில்ட்ரன்ஸ். ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள